நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மணி எப்படி ஏர்ன் பண்ணணும்னு நெறைய இடத்துல தேடி இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோல நான் 7 ஈஸி வே டூ மேக் மணி ஆன்லைன் சொல்லி தர போறேன். ஈவன் உங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவால்ல. வீடியோவ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இது உங்க டிக்டாக் தமிழ். இன்னைக்கான வீடியோவ நம்ம பார்க்க போறது மணி சீரிஸ். ஸோ மணி சீரிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ராப் சர்வீசிங். ட்ராப் சர்வீசிங்னால நம்மளால நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஒரு ஸ்கில்லுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு சர்வீஸை சேல் பண்ண போறீங்க. அதாவது அந்த சர்வீஸை சேல் பண்றீங்க, பட் அதோட ஒர்க்கை வந்து நீங்களா பார்க்க போறது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு லோகோ டிசைன் பண்ணி தர சொல்றாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு லோகோ டிசைனிங்க்கு நீங்க 5000 rupees சார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 5000 rupees யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃப்ரீலான்சரை அசைன் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ண அப்புறம் அவருக்கு 2000 rupees நீங்க பே பண்றீங்க. அந்த ஃப்ரீலான்சர் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துடுறாங்க. நீங்க லோகோவை கிளைண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறீங்க. ஸோ இதுல 5000ல 2000 போயிடுச்சுன்னா 3000 rupees ப்ராஃபிட் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஸோ இதை தான் டிராப் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பெஸ்ட் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங், வெப்சைட் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், எஸ்சிஓ சர்வீஸ், இன்ஸ்டாகிராம் அண்ட் பேஜ் ஹேண்டலிங். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இந்த சர்வீஸ்லாம் நீங்க வந்து டிராப் சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட்ஸ்னா எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் குரூப்ஸ், அப்வொர்க் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு எஃபெக்டிவான வே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஏஜென்சி பேஜ் கிரியேட் பண்ணி அதுல நீங்க பண்ற ஒர்க் அண்ட் ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ, ரீல்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்றதுனால நிறைய கிளைண்ட்ஸை உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம்னா, செல் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன். அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி அதுல நம்மளோட ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். ஸோ இதுல நீங்க சேல் பண்றதுக்கு நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பிசிக்கல் ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, டிஷர்ட்ஸ், ஆக்சசரிஸ், ஸ்டிக்கர்ஸ், ஃபோன் கேசஸ், டிஜிட்டல் ஆர்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சீசனல் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டா எப்படி கிண்டர் ஜாய் ஃபேம் ஆச்சோ அது மாதிரி சீசனுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ஃபேம் ஆகும். ஸோ அதை நம்ம லிஸ்ட் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை, என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சிம்பிளா ஒரு ஆர்டர் ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த ஆர்டரை நீங்க வந்து ஒரு ஷாப்ல கொடுத்து அவங்க கிட்ட டெலிவரி பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வேஸும் இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் அப்லோட் பண்றேன். ஓகே, கஸ்டமர்ஸ் நான் எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். ரீல்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்லைன்னா ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சீசனல் ப்ராடக்ட்ஸை சேல் பண்றதுனாலே உங்களுக்கு வந்து சீக்கிரமா கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனிமே, மீம்ஸ், ஸ்போர்ட்ஸ், டெக் இந்த மாதிரியான டீம்ல இருக்க ப்ராடக்ட் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நிறைய டவுட் இருக்கும், ஆன்லைன்ல நான் ப்ராடக்ட் சேல் பண்றதுனால எப்படி ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், எப்படி ஒரு கஸ்டமர் வந்து எடுத்தோன்னு எங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரிவ்யூஸ் கொடுக்க சொல்லுங்க. தென் கேஷ் ஆன் டெலிவரி நீங்க ஆஃபர் பண்றதுனால உங்களால ட்ரஸ்ட் பில்ட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் அண்ட் ஷிப் ராக்கெட் யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்றதுனால உங்களால உங்க ப்ராடக்ட் அண்ட் கேஷ் ஆன் டெலிவரி உங்களால எஃபெக்டிவா கொடுக்க முடியும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஸ்கில் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் ஒரு ஹை டிமாண்ட் ஸ்கில்லாவே இருக்குது. எதனால வீடியோ எடிட்டிங் ஹை டிமாண்ட் ஸ்கில்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறையவே பிசினஸ் ஆன்லைன் பிரசன்ஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. யூடியூபர்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. இன்ஃபுளுசருக்கு எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க அவங்களோட வீடியோஸை எடிட் பண்றதுக்கு. ஸோ நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் CapCutல ஸ்டார்ட் பண்ணுங்க. CapCut எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம்னா, உங்களால வீடியோ எடிட்டிங்கோட பேசிக்ஸை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க Adobe Premiere Pro அண்ட் DaVinci Resolve யூஸ் பண்றதுனால உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இதுலயும் கிளைண்ட்ஸ் நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒர்க்ஸை டெய்லி அதில் அப்லோட் பண்ணுங்க. நீங்க எடிட்டிங் பண்ற வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிளைண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. அப்படியும் இல்லைன்னா ஃபீவர், அப்வொர்க், ஸோ இன்ஸ்டாகிராம் இதுல மாதிரியான இதுல நீங்க வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலயே நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சாதாரணமா ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு நீங்க 2000ல இருந்து 10,000 rupees வரைக்கும் உங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ வீடியோ எடிட்டிங் அந்த அளவுக்கு ஒரு ஹை டிமாண்ட் ஸ்கில்னே சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது போட்டோஷாப் அண்ட் கிராஃபிக் டிசைனிங் தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய பேர் போட்டோஷாப் அண்ட் கிராஃபிக் டிசைனர்ஸை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஆன்லைன் பிரசன்ஸ் தான் நானும் சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் முக்கியமான ஒரு பார்ட்.
அந்த தம்ப்நெயில அவங்க எடிட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகும். ஸோ அதனால தம்ப்நெயில்ஸ் எப்படி எடிட் பண்றதுன்னு கத்துக்கோங்க, லோகோ டிசைனிங் கத்துக்கோங்க. சின்ன சின்ன பிசினஸா இருந்தாலுமே அவங்களுக்கும் லோகோ டிசைனிங் தேவைப்படுறாங்க. ஸோ அதனால லோகோ டிசைனர்ஸ் அதிகமா தேவை இந்த டைம்ல. தென் போஸ்டர்ஸ் அண்ட் பேனர் டிசைனர்ஸ். ஸோ இதுக்கு எப்பயுமே அழிவே கிடையாது. ஸோ நீங்க இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால 2 monthsல இருந்து ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். டூல்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேன்வால ஸ்டார்ட் பண்ணுங்க. கேன்வா, தென் போட்டோஷாப், அப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டர் இதெல்லாமே யூஸ் பண்றதுனால உங்களால ஈஸியா எடிட்டிங் கத்துக்க முடியும். இதெல்லாம் நான் எங்க சேல் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், கன்ஃபீவர், எட்ஸி, கேன்வா இந்த மாதிரி அப்ளிகேஷன்லயே உங்களோட டிசைன்ஸை சேல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எட்ஸி பார்த்தீங்கன்னா எட்ஸில நீங்க ஒரு 50 rupeesக்கு ஒரு சின்ன டிசைன் நீங்க சேல் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த டிசைனை ஒரு 1000 members வாங்கினாலே உங்களோட கவுண்ட் எங்கேயோ போயிடும், நீங்க நிறையவே ஏர்ன் பண்ணிருப்பீங்க. ஒன் டைம் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க, 1000 டைம்ஸ் அதை சேல் பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கோர்ஸ் செல்லிங். நீங்க கோர்ஸை சேல் பண்ண போறீங்க. டீச்சர் ஏர்ன் மணி இதுல தான் இது வருது. அதாவது எதெல்லாம் நம்ம டீச் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ப்ரோக்ராமிங், கிராஃபிக்ஸ் டிசைன், வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படி இல்லை உங்களுக்கு எந்த ஸ்கில் நல்லா வரும், நீங்க எதுல டாப்ல இருக்கீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஸ்கில்லை நீங்க டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் டியூட்டோரியல் சொல்லி தரலாம். நீங்க யோகா நல்லா பண்ணீங்கன்னா யோகா சொல்லி கொடுங்க. டான்ஸ் நல்லா ஆடுவீங்கன்னா ஆன்லைன்ல டான்ஸ் டியூட்டர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். எங்க நான் இதை ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா கோர்ஸ் நீங்க ப்ரோக்ராமிங், கிராஃபிக்ஸ் டிசைனிங் இந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்ஸ்னா இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ஏதாவது டியூட்டரா இருக்க போறீங்க, டான்ஸ் சொல்லி தர போறோம், யோகா சொல்லி போறோம்னா ஃபர்ஸ்ட் உங்க லோக்கல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணி அது வழியா நீங்க உங்களோட ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் வர வைக்கலாம். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறது வெப் டெவலப்மெண்ட். ஸோ வெப் டெவலப்மெண்ட் உண்மையுமே அதிகமா தேவைப்படுற ஒரு ஸ்கில்னே சொல்ல முடியும். எல்லா பிசினஸ்மே ஆன்லைன் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு வெப் டெவலப்பர்ஸ் அதிகமா தேவைப்படுது. 10,000 rupeesக்கு மேல தான் வெப்சைட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வெப் டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் ஆஃபர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்கலாம், இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ் நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கலாம், லேண்டிங் பேஜஸ் டெவலப் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையவே இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் டூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கோடிங் இல்லாம நான் டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேர்ட்பிரஸ், வெப்ஃப்ளோ இது எல்லாமே இருக்கு. கோட் பண்ணி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு. கிளைண்ட்ஸ் நீங்க அங்க இருந்து கிளைண்ட்ஸ் நீங்க பிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா லிங்க்டின், ஃபேஸ்புக் குரூப்ஸ், கோல்டு மெயில்ஸ் இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் நீங்க ஈஸியா பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட லிஸ்ட்ல 7வதா இருக்கிறது பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் உண்மையான ஒரு அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டன்ஷியல்னே நான் சொல்லுவேன். கான்டென்ட் கிரியேஷன் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ஏர்னிங்ஸ்க்கு லிமிட்டே கிடையாது. ஸோ எதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம், இல்லைன்னா பிளாகிங் பண்ணலாம். ஸோ பிளாக்லாம் நீங்க ரைட் பண்றதுனால ஆட்ஸ் ரன் பண்ணி அதுல உங்களால ஏர்ன் பண்ண முடியும். பெஸ்ட் நிச்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக், ஃபினான்ஸ், கேமிங், மோட்டிவேஷன்ஸ், டுட்டோரியல் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ டெக், ஃபினான்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டாப்ல இருக்குது. ஸோ இதுல எப்படி நீங்க மணி ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு அளவுக்கு உங்களுக்கான ஒரு வியூவர்ஸை நீங்க கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கான ஃபேன் பேஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்ஸ், ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் இதெல்லாமே யூஸ் பண்ணி உங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பார்த்த 7 வேஸ்மே நீங்க 2025 மஸ்ட் ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த 7 விஷயத்தையுமே நீங்க ட்ரை பண்ணாலுமே சந்தோஷம் தான். அப்பதான் உங்களுக்கு ஷூட் ஆகுறது எதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இதுல எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.